கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எரேமியா 23 6 படிக்கலாம். நாட்கள் வரும், யூதா ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேல் சுகமாய் வாழ்வார்கள். இங்கே சொல்லப்பட இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளோட இந்த நாள் கேட்குற சகோதரிகளே சகோதரர்களே, கர்த்தர் ஒரு நாட்கள் வரும், யூதா ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேல் மக்கள் சுகமாய் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்த வாழ்க்கையில் சுகம் இல்லையா, நம்ம வாழ்க்கை நிம்மதி இல்லையா, நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறோமா? அதால் இங்கே சொல்லப்பட நாட்கள் வரும், ஒரு நாள் யூதா ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாக வாசம் பண்ணுவார்கள். வாசம் இடுக்கங்கள் நீங்களாக்கி நியாயங்கள் கர்த்தர் செய்வார். அங்கே சொல்லப்பட்ட கீழே பார்த்தோம்னா அது கீழ் பாயிண்ட் இருக்குது. நான் மேல் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த நாள் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளே, ஒரு நாட்கள் வரும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும், ஒரு நாட்கள் வரும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வரும், ஒரு நாட்கள் வரும், இஸ்ரவேல்கள் யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இங்கே இஸ்ரவேல் பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் போராட்டங்களை சந்திக்கிறோம், கஷ்டங்களை சந்திக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது நினைப்பீர்களானா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் சொல்கிற வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. எரேமியா 23:6 நீங்கள் உடனே விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்லுனபடி ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இடக்கங்களை மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில் யூதாக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை தாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்க ஆண்டவர், சுகமாக வாழ செய்தீங்க, எங்களுக்கு சமாதானத்தை தாருங்க, சுகமாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் யாராவது சகோதரிகளே இந்த நாள் ஆண்டவரை பற்றி நீங்கள் அறியாமல் முதல் கேட்பீர்களேன்னா, இல்லை நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கூட இன்னும் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் போராட்டங்கள் நீங்களேன்னா, கர்த்தர் இந்த நாள் சொல்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரணும், உங்களோட மனசில் ஒரு மாற்றங்கள் வரணும். முதலாவது உங்களே அர்ப்பணிங்க ஆண்டவருக்காக, உங்களுக்கு குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஏதாவது உங்கள் இடத்துல குறை இருந்தால் அதை விட்டு விலகி பரிசுத்தமாக ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை கொடுங்க. அப்பொழுது உங்களோட வாழ்க்கைக்கு என்ன வரும்? யூதரில் ரட்சிப்பு வரும், இஸ்ரவேலுக்கு சுகமாக வாழ்ந்து வாசம் பண்ணுவார்கள். நம்ம சுகமாக இருக்கணும். சுகம்னா எப்படின்னா, ஒரு சரீரத்தில் வியாதி வந்தாலும் நம்ம ஆனந்தத்தோடு இருப்போம், நம்மளுக்கு கஷ்டமோடு இருந்தாலும் கர்த்தர் நம்மளோ பாதுகாப்பார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிப்புன்னா ஒரு பாதுகாப்பு. நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை தருவார், சமாதானத்தை தருவார். உடனே நீங்கள் ஆண்டவர் இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எங்களுக்கு நிம்மதியை தாங்க, சமாதானத்தை தாருங்க. இந்த வசனம் சொல்லுது, இந்த பாஸ்டர்மா சொல்கிறாங்க, இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் கீழ்ப்படிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட கூட உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஆமே. God bless you everyone. Praise the Lord.